2 முறை திமுக ஜெயிச்சதில்லைன்ற ரெக்கார்டை ஸ்டாலின் உடைக்கப் போகிறார். வாய்ப்புகள் அதிகம். இந்த முறை ஜெயிச்சு வந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக போவாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதானிஸோட பல பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை செயல்படுத்தியிருக்காங்க. பியூஷ் கோயல் சொன்னது உண்மைதான். அதை சொல்கிறதுக்கு பியூஷ் கோயலுக்கு தகுதி கிடையாது, அது வேற. அதில் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, சபரீசன் 4 பேரும் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க. பிஜேபி என்டிஏ ஆட்சிக்கு வந்தனா அவர்களை கொள்ளையடித்த பணம் மீட்கப்படும்ன்றார். கருணாநிதி மரணத்தில் ரகசியம் இருக்குது. அது எப்போ 8 வருஷம் பொறுத்து. அதுக்கு நடுப்புற ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வந்துட்டு போயிருக்கு. நீங்கள் அப்போ கொடுக்காத ப்ராமிஸ் இப்போ கொடுக்குறீங்கன்னா இது அபத்தமான. ஆக்சுவலாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் லட்டு மாதிரி. எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினோட பி டீமோன்ற சந்தேகம் தான் வருது. தமிழில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி ஜெயலலிதாவை திட்டிருக்காங்க. ஆனால் அவர் அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்றுபவர். அந்த கட்சியை திமுக கூட்டணியில் சேர்த்து திமுக சிம்பல்ல அந்த கட்சியோட தலைவருக்கு இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. பணம் எங்கெங்க இருக்கு உங்ககிட்ட? உங்க கஜானா காலின்னு நீங்க உங்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் கொடுத்த அஃபிடவிட்ஸ் சாட்சி சொல்லுது. இவர் மட்டும் செய்கிறார் நான் சொல்லுங்க, எடப்பாடியும் அதை தான் செய்கிறாரு, விஜயும் அதை தான் செய்கிறாரு. எல்லாம் சேர்ந்து மக்களை நல்லா மிளகா அரைக்கிறாங்க. சீமான் ஒருவர் தான் தெளிவாக இருக்கார் இதில். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இன்றைய நாளிதழில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கார். அதுல இதுவரைக்கும் திமுக 2வது முறை தொடர்ச்சியாக வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல்ல மாறும். இன்னொன்னு இது வந்து க்ளோஸ் கான்டெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறாரு. அதாவது ரொம்ப நெக் அண்ட் நெக் இருக்கிற போட்டி கிடையாது. டிஎம்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியா சார்? நிச்சயமாக அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னா அவங்க இவ்வளோ முயற்சிகளை 23 கட்சியை ஏன் உள்ளே சேர்த்துக்கிறாங்க? அதில் 13 14 கட்சிக்கு மேலே ஜாதி கட்சிகள், அப்பட்டமான ஜாதி கட்சிகள், மதவெறியை பேசக்கூடிய கட்சிகள். ஒரு நத்தம் தொகுதின்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அங்கே அவங்க நிறுத்தியிருக்க வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் சார்பு நிலை அமைப்பு. பிரதமர் மோடி வந்து புகழ்ந்து பாடுவது அந்த அமைப்போட முழுநேர தொழில். தனிநபர்களை புகழ்றது கூட முக்கியமானது கிடையாது, அது கூட ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் அவர் அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்றுபவர். அந்த கட்சியை திமுக கூட்டணியில் சேர்த்து திமுக சிம்பலில் அந்த கட்சியோட தலைவருக்கு இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா, எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் திமுக ஆதரிக்குதுன்னு ஒரு பரப்புரை செய்யப்படுது இல்லையா? சில முஸ்லீம் அமைப்புகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அந்த தொகுதியிலேருந்து அவரை மாற்றணும், அவர் அப்பட்டமான ஆர்எஸ்எஸ்காரர்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக அதை கேட்கல, முதலமைச்சர் அதை கேட்கல. அப்போ நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ்காரராக இருந்த ஒருத்தரை இன்றைக்கி உங்கள் கூட்டணியில் சேர்த்து உதயசூரியன் சிம்பலில் நீங்கள் நிற்க வைக்கிறீங்க. இது க்ளோஸ் கண்டெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த ரிஸ்கெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக அவங்களுடைய நிலை என்ன என்பது கடந்த 3 தேர்தலில் 19, 21, 24 தேர்தலில் திமுகவோட தோளோட தோள் நின்ற கட்சிகள் காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக. இதில் மதிமுகவை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் பிஜேபியோட என்றைக்கும் போக மாட்டாங்க. ஆனால் தேமுதிகன்ற கட்சி உங்கள் கூட வந்து சேர்றதுக்கு முன்னால் முதல் நாள் வரைக்கும் ஈஷா மையத்தில் எஸ்பி வேலுமணியோடு சேர்ந்து அங்கே அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, என்ன பேச்சுவார்த்தை நடந்துன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். சொலையாக தூக்கி ஒரு எம்பி சீட்டும் 10 ராஜ்யசபாவும் கொடுக்குறீங்க. பிஜேபிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக கொடுத்துருக்கு, தேமுதிக கொடுக்குறதுனா. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது க்ளோஸ் கண்டெஸ்ட் இல்லைன்னா இந்த ரிஸ்கெல்லாம் ஏன் எடுக்கிறீங்க? ஆகவே இது வரைக்கும் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை என்ற ரெக்கார்டு இந்த முறை உடைக்கப்படும் என்று சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். நான் ஒத்துக்கிறேன், அது மக்கள் முடிவு செய்வாங்க. கடந்த காலங்களில் நடக்கலைன்னா இந்த முறை நடக்காதுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, நடக்கலாம். இன்ஃபேக்ட் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் நானும் நம்புகிறேன். ஏன்னா ஓட்டு 4ஆக உடையுது. 1-to-1 ஃபைட் இல்லைன்னா எதிர் ஆளுங்கட்சியை வீழ்த்த முடியாது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி IOU பிரணாய் ராய் சொல்வார், த ஃபார்மோஸ்ட் செஃபாலஜிஸ்ட் இன் இந்தியா. அவரோட ஃபேமஸான கண்டுபிடிப்பு தான் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, அவரோட தியரி. ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக 1-to-1 இருக்கணும், அவர் மேக்ஸிமம் 1:2 இருக்குது, 1:3. அப்புறம் அதை தவிர 3 கட்சிகள், இவர் நம்முடைய வேல்முருகன், அதன் பிறகு ராமதாஸ் அண்ட் சசிகலா, அப்புறம் வந்து கிருஷ்ணசாமி. அப்போ இட்ஸ் அ 6-way ஸ்பிளிட் இன் த ஓட். மல்டி கார்னர் ஃபைட். மல்டி கார்னர்னா அட்லீஸ்ட் 6 கார்னர் ஃபைட்டுன்னு வந்துடுது. அப்போ இதில் திமுகக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் எடுக்க முடியாது, நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் க்ளோஸ் கண்டெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறது தங்களுக்கு தாங்களே அவர்கள் வந்து சமாதானம் சொல்லிக் கொள்கிறார்கள்.
இந்த காட்டில் இருட்டில் போகிறவன் வந்து சத்தமாக பாட்டு பாடிட்டு போவான் பயத்தை மறைக்கிறது. தைரியம்னா என்ன? பயம் இல்லை என்று காட்டிக்கொள்வது. வாட் இஸ் ட்ரூ கரேஜ்னா வந்து டு ஷோகேஸ் தட் யூ டோன்ட் ஹவ் ஃபியர். உண்மையான தைரியம் என்பது பயம் இல்லைன்னு காண்பித்துக் கொள்வது. அதைத்தான் முதலமைச்சரோட பேட்டி எடுத்து காட்டுகிறது. ஆகவே க்ளோஸ் கண்டெஸ்ட் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்வது என்னை பொறுத்தவரையில் உண்மைக்கு முற்றிலும் மாறானது. உண்மை என்ன என்பது திமுகவுக்கு நன்றாக தெரியும். சார், அவரோட மேனிஃபெஸ்டோ தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாரு. அது வந்து நல்ல ரீச் இருக்கு. அதை பார்த்தே மக்கள் ஓட்டு போடுவாங்க கட்டாயம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தவறு, அதுவும் தவறு. இந்த சூப்பர் ஸ்டாரு, ஹீரோ, ஹீரோயின் என்பதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அது 2006 இலவச வண்ண தொலைக்காட்சி கலர் டிவி கொடுக்கும்போது கருணாநிதி ரிலீஸ் பண்ணப்ப அன்றைய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொன்ன வார்த்தை. திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் உண்மையான கதாநாயகன் அப்படின்னு. அதை அப்படியே காப்பி அடித்து இவங்க சொல்கிறாங்க. இவங்க 20 வருஷம் பொறுத்து ஒரே இஷ்யூ 2 எலெக்ஷனை பாதிக்காது. ஒரே சொல்வடைன்னுவாங்க, சொல்லவடை, ஒரே ஸ்லோகன், முழக்கம் 2 தேர்தலை எதிர்வலிக்காது. என்ன இந்த தேர்தலில் இந்த அறிக்கையில் என்ன அப்படி வந்து கதாநாயகன் சொல்லிட்டு என்ன இருக்குது? 8000 ரூபாய் கூப்பனா மேலும் மேலும் மக்களை இலவசங்களுக்கு மயக்கிறேன். அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. 8000 ரூபாய் கூப்பன். அது ஒரு சாதனையாங்க உங்களுக்கு? திராவிட மாடல் ஆட்சியில் 8000 ரூபாய்க்கு பெண்களை ஏங்க வைப்பது உங்களுக்கு ஒரு சாதனையா? இது எப்படிங்க சாதனை ஆக முடியும்? எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்க? 2021 நீங்கள் கொடுத்த மேனிஃபெஸ்டோவில் குவாலிட்டேட்டிவாக நீங்கள் 90% ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணலை. 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படுவீங்க. எவ்வளோத்தை நிரப்புனீங்க? இப்போ 2வது பொழுகு போட்டி அவுத்து விட்ருக்கீங்க. 1.5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் பணியிடங்கள் நிரப்பப்படும். அதில் 10% கூட உங்களால் நிரப்ப முடியாது. உங்கள்கிட்ட ஃபண்டு கிடையாது. உங்கள் கஜானா காலி. பியூஷ் கோயல் சொன்னது உண்மைதான். அதை சொல்கிறதுக்கு பியூஷ் கோயலுக்கு தகுதி கிடையாது. அது வேறு. முதலமைச்சர் வந்து பியூஷ் கோயல் சொன்னது டூ மச்ன்றாரு. கரெக்ட். பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் அது டூ மச். ஆனால் சமூகத்தில் உள்ள ஒருவரும் திருவாளர் பொதுஜனம் அதை சொல்லலாம். பணம் எங்க இருக்கு உங்ககிட்ட? உங்க கஜானா காலின்னு நீங்க உங்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் கொடுத்த அஃபிடவிட்ஸ் சாட்சி சொல்லுது. ஏது உங்ககிட்ட பணம்? நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு சில லட்சம் கோடிகள் தேவைப்படும் உங்களுக்கு. இவர் மட்டும் செய்கிறார் நான் சொல்லுங்க. எடப்பாடியும் அதை தான் செய்கிறாரு, விஜயும் அதை தான் செய்கிறாரு. எல்லாம் சேர்ந்து மக்களை நல்லா மிளகா அரைக்கிறாங்க. 3 பேரும் நல்ல மக்களை ஏமாற்றுகிறார்கள். சீமான் ஒருவர் தான் தெளிவாக இருக்கார் இதில். இவர்கள் 3 பேரும், ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரும் ஒரே அணியை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் மக்களை மேலும் மேலும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்க ப்ராமிஸ் பண்ணுற, இவர்கள் கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு சில லட்சம் கோடிகள் தேவைப்படும். உங்கள் கஜானா காலி. 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வளர்ச்சியின் அறிகுறின்னு சொல்கிற அந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஏது போனால் அதை சொல்லுங்கள். 5 ரூபாய் சம்பள உயர்வு கேட்டு துப்புரவு பணியாளர்கள் போராடினா அதை கொடுக்க முடியலன்னு நீதிமன்றம், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடுற நீங்கள் சொல்லக்கூடிய சலிச்சு போன ஒரே சால்ஜாப்பான வாதம் என்னன்னா பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. எப்படி கொடுப்பீங்க? இன்னொன்றுங்க, இந்த 8000 ரூபாய் கூப்பனில் அதில் வந்து ஒரு அரசிடம் இருக்கக்கூடிய நேர்மையின்மை. அது யாருக்கு கொடுக்க போறீங்க? வருமான வரி கட்டாதவங்களுக்குன்னா ஒன்லி இப்போ 1000 ரூபாய் வாங்குறாங்க பாருங்க உரிமை தொகைன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்க போறீங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னன்னா வருமான வரி கட்டாதவங்களா இருக்குன்றீங்க. இந்த 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறது அந்த கேட்டகரிக்கு தான் கொடுக்குறீங்க. அதுலேயும் சில பேர் வருமான வரி கட்டுறோம் வாங்குறோம், அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கோங்க, 1000 ரூபீஸ் ஸ்கீமில் இருக்கவங்க எல்லாம் வருமான வரி கட்டாதவங்க. அது 1,30,00,000 உங்கள் கணக்குப்படி பார்த்தா. ஆனால் இருக்கிறது 2,30,00,000 அரிசி கார்டு. அப்போ அந்த 1,30,00,000க்கு 8000 ரூபாய் நீங்கள் கூப்பனை கொடுக்க போறீங்க. 8000 ரூபாய் கூப்பனை வச்சுட்டு எங்கே போய் எதை மாற்றுவாங்க? இன்னொன்று, எந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ள கொடுக்க போறீங்க? 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறான்ட்டு 27 மாதம் பொறுத்தும் ஆரம்பிச்சிங்க. ஆகவே ஏஜ் ஓல்டு சேயிங் இருக்கு இல்லையா, ஒருத்தனை ஏமாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? அவன் ஆசையை தூண்டணும். அதைத்தான் இந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த 8000 ரூபாய் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து கதாநாயகன் என்று சொல்வதெல்லாம் மிக மிக தவறானது, மக்களை ஏமாற்றக்கூடியது. நான் ஒன்று ஒத்துக்கிறேன், 2வது முறை திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசம். 2 முறை திமுக ஜெயிச்சது இல்லைன்ற ரெக்கார்டை ஸ்டாலின் உடைக்கப் போகிறார், வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர இதில் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. சார், அந்த பேட்டியில் இன்னொரு விஷயம் அவர் சொல்றது, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகப்படியாக பணம் ஒதுக்கப்படுது, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக வந்து அது பண்ணுறதே கிடையாது அவங்கன்னு எப்பவும் அவர் சொல்கிற விஷயத்த இந்த பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாற்றாந்த மனப்பான்மையுடன் தான் வந்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் நடத்தப்படுகின்றன என்பது உண்மை. அதில் முதலமைச்சர் சொல்வதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட நிறையா விஷயங்கள் இருக்கின்றன. நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்.
இங்க நடக்கக்கூடிய எல்லா சாதனைகளுக்கும் நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்கல்ல. அப்ப இங்க நடக்கக்கூடிய இங்க நீங்க செயல்படுத்த முடியாத தோல்விகளுக்கும், வேதனைகளுக்கும் மட்டும் மோடியை ஏன் குறை சொல்றீங்க? அப்ப மாநில அரசுக்கு உட்பட்டே சாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. சாதனைகளுக்கு நீங்கள் பொறுப்புன்னா, வேதனைகளுக்கும் நீங்க தான் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பொறுப்பு. ஆஃப் கோர்ஸ் மத்திய அரசு ஒரு காரணம் நான் மறுக்கல. ஆனா எல்லா தோல்விகளுக்கும் மத்திய அரச காரணம் காட்டுவது என்பது ஏற்புடையதல்ல. இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலை. சென்டரோட இவர் இணக்கமா போகாததால தான் வந்து இவ்ளோ பிரச்சனை. கொஞ்சம் இணக்கமா போய் டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு, அது எனக்கு அவசியம் இல்ல. அந்த மாரி போனாலும் பிஜேபியின் மூலியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னு பிரகடனப்படுத்தியிருக்காரு இந்த இன்டர்வியூல. இல்லங்க. இதுல எனக்கு இப்ப இந்த முறை ஜெயிச்சு வந்தாங்கன்னா, மிகப்பெரிய அளவுல சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட இணக்கமா போவாங்க. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். இந்த தடவையே அவங்க அதானிஸோட பல பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்ட செயல்படுத்தியிருக்காங்க. உதாரணங்களுக்கு துறைமுகங்கள்ல எல்லாம் அதானிக்கு அவர்கள் முற்றிலுமாக திறந்து விடப்பட்டிருக்கின்றன. காட்டுப்பள்ளி போர்ட் இஷ்யூல அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னால ஒரு பேச்சு, வந்த பிறகு ஒரு பேச்சு. பரந்தூர் ஏர்போர்ட். இந்த முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 8 வழி சாலை என்ன ஆகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மறுபடியும் நடைமுறைக்கு வரும். 6 வழி சாலைன்னு சொன்னவங்க இப்ப 8 வழி சாலையா மாத்த போறாங்கன்றாங்க. 8 வழி சாலைன்னு சொன்னவங்க 6 வழி சாலையா அதை கொண்டு வர போறாங்க. ஆகவே இந்த மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்திருந்தால் நீங்கள் நிறைய காரியங்களை சாதிச்சிருக்கலாம் என்ற கேள்விகளே நான் அதாவது இந்த பேட்டி எடுக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் தான், பத்திரிகையாளர்கள் தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளான கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சர் பியூஷ் கோயல் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதில் என்ன சொல்றாரு? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, சபரீசன் 4 பேரும் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க. பிஜேபி என்டிஏ ஆட்சிக்கு வந்தனா அவர்களை கொள்ளையடித்த பணம் மீட்கப்படும்ன்றார். இந்த கேள்வி கேட்கப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. கேட்கப்படலைன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்கப்படவில்லை. அப்ப இத்தகைய பேட்டி எடுக்கக்கூடியவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எதிர்கட்சியாக இருந்தால் அவர்களை நார்நாராக கிழிக்கக்கூடிய கேள்விகளையும், ஆளும் கட்சி முதலமைச்சர் என்றால் மெல்லிய மயிலிறகால் வருடி கொடுக்கக்கூடிய கேள்விகளையும் கேட்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் சொன்னேன், வேற யாராவது இப்ப கனிமொழி, சபரீசன் பெயரை எடுத்திருந்தாங்கன்னா நீங்க கேட்காம இருக்கலாம். மத்திய அமைச்சர் சொல்லுகிறார், திரும்ப திரும்ப சபரீசன் பெயரை அவர் உச்சரிக்கிறார். அப்ப அத தேர்தல் காலத்தில் முதலமைச்சரிடம் பேட்டியை கேட்பவர் அந்த கேள்வியை கேட்காமல் பொத்தாம் பொதுவாக நிதி உதவி, அதாவது மோடியார், திமுக அரசு, திமுக தலைவர்கள், முதலமைச்சர்கள் இவர்களுடைய குரலாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பத்திரிகையாளர்கள், இன்க்ளூடிங் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்க அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களின் செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். திமுகவின் குரலை, முதலமைச்சரின் குரலை, ஆளும் வர்க்கத்தின் குரலைத்தான் இவர்கள் எதிரொலிக்கிறார்கள் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய வேதனையான கஷ்டமான உண்மை. அதுதான் இந்த பேட்டியிலையும் எதிரொலிக்கிறது. இந்த பேட்டியை எடுத்த செய்தியாளர் மிகுந்த அனுபவம் மிக்கவர். தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களில் அவர் ஒருவர். மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. பட் கேள்விகள் ஸ்ட்ராங்காக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், விஜயை பத்தி எந்த விமர்சனமும் திமுக தலைவர் வைப்பதில்லை, அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்றாரு? அதுக்கு பெருசா பதில் எதுவும் வரல. என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி அந்த கிரெடிட்டை கொடுக்க விரும்பல அவர். எடப்பாடி கொடுக்குற கிரெடிட்டை, மோடி கொடுக்குற கிரெடிட்டை விஜய்க்கு கொடுக்க விரும்பல. அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னா தன்னுடைய உண்மையான காம்படிட்டரா தனக்கு சவால் விடக்கூடிய ஒருவருக்கு அவ்வளவு சுலபமாக பெரிய தலைவர்கள் அங்கீகாரம் கொடுத்துட மாட்டாங்க. ஸ்டாலின் ஒரு சீஃப் மினிஸ்டர், 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பதவிக்கு வந்திருக்கிறார். இந்தியாவின் ஆகச்சிறந்த அனுபவமிக்க அரசியல்வாதிகளில் அவரும் ஒருவர். எமர்ஜென்சியில் அடிபட்டு ஓதப்பட்டு இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸில் ஒருத்தர் அவர். மிகச்சிறந்த உழைப்பாளி. இன்னைக்கு தேசிய அளவில் அவசர நிலை காலத்திலிருந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய, 24 மணி நேரம் அரசியலையை அவதானிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர். இந்த இடத்துக்கு அவருக்கு வரத்துக்கு 50 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குது. 2 வருஷம் கூட ஆகாத விஜய் அவர்களை ஸ்டாலினை சவால் விடுறாருன்னா அது அபத்தமானது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால் அவ்வளவு சுலபமாக விஜய்க்கு அந்த அங்கீகாரத்தை ஸ்டாலின் கொடுத்துட மாட்டார். அது என்னால் புரிந்து கொள்ளக்கூடியது. அது சரியான அணுகுமுறை தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலைஞருடைய இறுதி காலம் பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தார். அது ரிலேட்டடாக ஒரு என்கொயரியும் வைப்போம். அதுக்கு ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப துரிதமாக ரிப்ளை பண்ணியிருந்தார். அது அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணதாகவும் சொல்கிறாரு. இந்த விடயங்கள்லாம் இப்போது எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை அவர் எடப்பாடி தவிர்த்திருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 21 எலெக்ஷனில் இதை அவர் பேசினதான் ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. 18ல் கருணாநிதி இறந்துடுறாரு. 21 தான் அதுக்கு அடுத்து வந்த முதல் சட்டமன்ற தேர்தல். அதில் பேசாமல் இப்போ எதுக்கு பேசுகிறாரு? ஆகவே இது தேவையற்றது. இது திமுகவுக்கு லாபமாகுது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்கள், சோதனைகள், வேதனைகள், அட்டூழியங்கள், தோல்விகள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை முதுகில் குத்துனது,
மேலும் மேலும் பசப்புரைகளை பேசிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது, முதல் வாக்குறுதியில் முதல் தேர்தல் அறிக்கையில் சொன்னதையே நிறைவேற்ற முடியாமல் 2வது தேர்தல் அறிக்கையில் இன்னும் அதிகமாக புழுகு மூட்டைகளை அவுத்து விட்டது. இதை பற்றியெல்லாம் பேசாமல் கருணாநிதி மரணத்தில் ரகசியம் இருக்குது, அதுவும் எப்போ 8 வருஷம் பொறுத்து, அதுக்கு நடுப்புற ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வந்துட்டு போயிருக்கு. நீங்கள் அப்போ கொடுக்காத ப்ராமிஸ் இப்போ கொடுக்குறீங்கன்னா இது அபத்தமானது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் லட்டு மாதிரி. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மக்கள் பிரச்சனையிலேருந்து திசை திருப்புது. அது இயற்கையான மரணம். 95 வயது நிறைவாழ்வு வாழ்ந்து அவர் இறந்து போனார். அவர் மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் கலப்பல. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் வந்து அப்படின்னு தேவையில்லாது. சொல்றாங்க. நான் என்ன சொல்றேங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம்? அப்படின்னா நீங்க தானே அந்த 3 ஆண்டுகள் சிஎம் இருந்தீங்க. அப்போ அதை நீங்கள் தடுத்துருக்கலாம்ல, அல்லது அப்போ விசாரணை உத்தரவு போட்டிருக்கலாம்ல. அவர் செத்து 3 வருஷம் நீங்கள் தான் சிஎம் இருந்தீங்க. ஹவுஸ் அரெஸ்ட்னா நீங்கள் அப்பயும் உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்களா? இல்லை. இல்லை அந்த சாவில் மர்மம் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. அப்போல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வருது. இதே வாதத்தை 21ல் வச்சிருந்தா கூட ஓகே, விட்டுங்க. இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய, திமுகவுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினோட பி டீமோன்ற சந்தேகம் தான் வருது. ஏன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரியான விமர்சனங்கள் அபத்தமானவை, அபத்தமானவை. இது இந்த அரசு பல முனைகளிலும் தோல்வி அடைந்த, தன் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் 2வது முறையாக ஒரு ஏமாற்று வித்தையை ஆரம்பித்திருக்கக்கூடிய 2வது தேர்தல் அறிக்கை மூலம் நன்றாக மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசை காப்பாற்றக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். கருணாநிதி மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் எள்ளளவும் உண்மை இல்லாத அபத்தமான குற்றச்சாட்டுகள். இத்தகைய குற்றச்சாட்டுகளை திமுக ரசிக்கும். ஏனெனில் மக்கள் பிரச்சனைகளை பேசுவதிலிருந்து எடப்பாடி திசை மாறி போகிறார் என்பது திமுகவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாகும். சார், அவர் கேம்பெயின் பண்ற ஸ்டைல்ல வந்து ஆஃப் லேட்டா பார்த்தோம்னா இந்த மாதிரி விடயங்கள் எடுக்கிறாரு சார். கலைஞர் மகன் கலைஞர் மகன்னு சொல்லிக்கிறார். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எங்களுக்கு இல்ல அப்படின்ட்டு ஒரு கேலிக்குரியதா முதல்வரை பார்த்து சொல்றது. ஸோ இந்த மாதிரி விடயங்கள். அதாவதுங்க, எல்லாருமே எல்லா தலைவர்களுமே ஒரு 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 லெவலுக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து பர்சனலைஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க. கருணாநிதி ஜெயலலிதாவை பண்ணாத அட்டாக் கிடையாது. திமுககாரன் ஜெயலலிதாவை திட்டாத திட்டு கிடையாது. தமிழில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி ஜெயலலிதாவை திட்டிருக்காங்க. இந்திய அரசியலே ஜெயலலிதா அளவுக்கு தூஷிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. அதுக்கு முழு பெருமையும் திமுகவை தான் சாரும். ஜெயலலிதாவும் ஓரளவுக்கு கருணாநிதியை பற்றி விமர்சிச்சிருக்காங்க, கனிமொழியை பற்றி ஓரளவுக்கு. ஸ்டாலின் எடப்பாடியை பற்றி பர்சனலைஸ்ட் அட்டாக் பண்ணாதே கிடையாது, அவ்வளோ பேசியிருக்காரு. ஏன் உதயநிதி பேசியிருக்காரு, எடப்பாடி டெட் பாடின்லாம் உதயநிதி பேசியிருக்காரு. தவிழ்ந்து போனார் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் இங்கே பேச முடியாத வார்த்தைகள். இப்போ இவர்கள் ஒன்றும் யோகியர்கள் கிடையாது, இவங்களும் அதை தான் பேசியிருக்காங்க. யார் பேசினாலும் இது தப்புங்க. தனி மனித வாழ்க்கை பற்றியோ பர்சனலைஸ்ட் அட்டாக் யாரை பற்றியுமே, முதலமைச்சரை பற்றி மட்டும் இல்லை, எந்த ஒரு வேட்பாளரை பற்றியுமே பர்சனலைஸ்ட் அட்டாக் பண்ணக்கூடாது. ஆனால் அது நடக்கும், தேர்தல் காலத்தில் அது நடக்கும். அதுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பண்ணுற பெரிய தப்பு இந்த தனி மனித தாக்குதல்களை விட்டுட்டு இஷ்யூஸை பற்றி பேசினாங்க. ஜெயலலிதா அதை தான் பேசினாங்க. ஜெயலலிதாவோட தனி மனித வாழ்க்கையை திமுக பேசின அளவுக்கு அதில் 10ல் 1 பங்கு கூட ஜெயலலிதா கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேசினது கிடையாது. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசியிருக்கலாம். இந்த ஆட்சியோட அவலங்களை, இந்த ஆட்சியோட தோல்வியை, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை அதை பேசினாலே மக்கள் ஏற்றுப்பாங்க. இந்த ஆபாச பேச்சுகளை அந்த நேரத்தில் விசில் அடித்து ரசிப்பான், ஆனால் உள்ள மார்க் பண்ணிப்பான், ஓட்டு போட மாட்டான். இந்த அடிப்படை உளவியல் எடப்பாடிக்கு தெரிய வேண்டும். தன் போக்கை எடப்பாடி மாற்றிக்கொள்வது எடப்பாடிக்கு நல்லது, அவர் கட்சிக்கு நல்லது. சார், டிஎம்டிகே பத்தி அவர் வச்ச விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க சார்? ஐசியு பார்ட்டி, 1% பார்ட்டி அப்படின்னு இல்லைங்க, சொல்லுங்க. அதெல்லாம் பொலிட்டிக்கல் நேச்சருங்க. அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஒரு பார்ட்டியை வந்து ஐசியூவில் இருந்த பார்ட்டின்றதுலாம் தப்பே கிடையாது. அது தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவலை சொல்கிறதுக்கும் பார்ட்டியை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சார், அவங்க சைன் பண்ண அக்ரிமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ராஜ்யசபா. அதுதாங்க, இது வந்து கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து திமுகவோட தான் சேர்ந்ததுக்கான நியாயங்களை பிரேமலதா கற்பித்துக் கொண்டிருக்கிறார். விஜயகாந்த் உயிரோடு இருந்திருந்தால் திமுகவுடன் போயிருக்க மாட்டார் என்பது பரவலான புரிதல். ஆனால் அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. பழசெல்லாம் எதுக்கு பேசின்னு இருக்கீங்க? இப்போ ஓபிஎஸ் போய் வந்து தினம் எடப்பாடியை திட்டுறாரு. நீ திமுகவில் சேர்ந்துட்ட, எதுக்கு ஜெயலலிதாவை திட்டுறீங்க? ஜெயலலிதா கதையும் எடப்பாடி கதையும் எடுத்துன்னு இருக்கு. அதான் அந்த உள்ள அந்த வன்மம் இருக்கும், ஏமாற்றப்பட்ட வன்மம் இருக்கும். 10 நாள் கூத்துங்க, மறந்துட போகிறாங்க அப்புறம் எல்லாரும். இவர்கள் அனைவரும் அடிப்படையில் ஒன்று தான், இவங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் கிடையாது. நன்றி சார். நன்றி மேடம், நன்றி.